இன்னைக்கு நம்ம ஒரு 25K பட்ஜெட்ல ஒன் பிளஸ்ல இருந்து தான் ஒரு ஸ்மார்ட் போன் பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் போன் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா நாளைக்குல இருந்து தான் அமேசான்ல சேல்ஸுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ என்ன ஸ்மார்ட் போன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் நாட் CE4 தான். ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் யாருக்கெல்லாம் செட் ஆக போகுது அப்படின்றத நம்ம வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே ஒரு ஸ்மார்ட் போன் வருது, அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் கொண்டு வர போறாங்க அப்படின்னா கண்டிப்பா பிரைஸ இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் இந்த ஒன் பிளஸ் நாட் CE4 பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லான்ச் பண்ண ஒன் பிளஸ் நாட் CE3யோட சேம் பிரைஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்பெக்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ என்ன ஸ்பெக்ஸ் அப்படின்றத நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைன். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓரளவு தின்னா தான் கொடுத்திருக்காங்க அண்ட் வெயிட்டுமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வெயிட் பாத்தீங்கன்னா 186 கிராம் கொடுத்திருக்காங்க அண்ட் திக்னஸ் வந்து 8.4 mm இருக்கு. அண்ட் பெசல்ஸ் எல்லாமே கொஞ்சம் தின்னா தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப காம்பாக்டா தான் இந்த ஸ்மார்ட் போன் ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேக் சைட்லயும் சைட்ஸ்லயும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஒன்னு செலண்டோ மார்பிள், இன்னொன்னு வந்து ஒரு மாதிரி கிரே கலர்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த மார்பிள் இந்த கலர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளாசி பினிஷ்ல இருக்கு. அந்த மார்பிள் லுக்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா அவ்ளோ பார்க்க ரொம்ப பெருசா அட்ராக்டிவா இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் ஓரளவு டீசென்ட்டான லுக் கொடுத்திருக்காங்க. இது வந்து கிளாசி பினிஷா இருந்தாலும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல டிசைன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒன் பிளஸ் நாட் CE4ஓட டிஸ்பிளே. டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் இதுல 6.72 இன்ச்க்கான ஃபுல் HD பிளஸ் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 10 பிட்கான ஒரு பேனல் கொடுத்திருக்காங்க. இதுல HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. சோ இப்ப வர ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் இந்த டிம்மிங் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த CE4லயும் 2160 Hzக்கான PWM டிம்மிங் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 1100 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கூட கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனோட கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பாத்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் கொடுக்காம பாண்டா ரிஃபைன்ட் கிளாஸ்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சோ இதோட ப்ரொடெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் ஓரளவு சேஃபா தான் இருக்கும் அப்படின்றது நம்ம நம்பலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதுல அக்வா மேசிங் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்கிரீனை ஸ்க்ரால் பண்ணும்போது ஏதாவது லேக் ஆகும். ஆனா இது மூலியமா வந்து எந்த லேகுமே ஆகாம நம்மளால ஃப்ரீயா வந்து ஸ்க்ரால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒன் பிளஸ்னே தனித்துவமான அந்த அலர்ட் ஸ்லைடர் வந்து இந்த நாட் CE4ல கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த ஒன் பிளஸ் நாட் CE4ஓட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகனோட ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் டிராகன் 7 Gen 3 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நமக்கு டவுட்டே வேணாம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். கேமிங்க்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஹை கிராபிக்ஸ் கேம் விளையாடும் போதும் எந்த லேகிங்குமே இருக்காது அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸுமே வந்து இதுல வந்து வராது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த ஸ்மார்ட் போனை எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இது கொஞ்சம் வர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இதுல 8 GB LPDDR 4x RAM கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் லெவல் வந்து 256 GB UFS 3.1 கொடுத்திருக்காங்க. பட் UFS 4 கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் இதுல OS பாத்தீங்க அப்படின்னா Android 14க்கான OS அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்மே வந்து 2 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ்மே வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஒன் பிளஸ் நாட் CE4ஓட கேமரா. சோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதோட டிசைன்ல வந்து ஒரு 3 கேமரா செட்டப் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் 2 இருக்கிறது தான் வந்து கேமரா. கீழ இருக்கிறது வந்து ஒரு ரிங் லைட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அது வந்து ஃபிளாஷ் லைட்டுக்காக கொடுத்திருக்காங்க. சோ பிரைமரி கேமராவை வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அது கூடவே சோனியோட LYT 600 சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் OS ஸ்டெபிலைசேஷன் கூட இருக்கு. சோனியோட சென்சார் கொடுத்திருக்கனால இதோட இமேஜ் குவாலிட்டி அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்டேபிள் அண்ட் ஷார்ப்பா வந்து இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சலுக்கான சோனியோட IMX355 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு சென்சாருமே வந்து ஒரு வர்த்தான ஒரு சோனியோட சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஒன் பிளஸ் பொறுத்த வரைக்கும் கேமரால வந்து எந்த குறையுமே இல்லாம இமேஜ் குவாலிட்டி அந்த பியூட்டி என்ஹான்ஸ் மோட் எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஸோ அதே மாதிரியே இந்த ஸ்மார்ட் போன்லயும் சோனியோட சென்சார்லாம் கொடுத்திருக்கனால இதோட ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா நாட் CE3ல வந்து
5000 mAh பேட்டரி குடுத்திருந்தாங்க. இந்த CE4ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி 5500 mAh பேட்டரி குடுத்திருக்காங்க. அண்ட் 100 வாட்ஸ்க்கான சப்போர்ட் சார்ஜர் குடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனை நீங்க 30 மினிட்ஸ்லயே ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்க ஹெவியா யூஸ் பண்ணாலும் 1 டே வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 டேஸ் கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேட்டரி லைஃப்காக இந்த ஸ்மார்ட் போனை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏத்த ஸ்மார்ட் போன் தான் இது. நெக்ஸ்ட் இதுல IP54க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்ல வர ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் இப்ப IP68க்கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸோ அது கொடுத்திருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்ல அப்கிரேடா இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதுல வழக்கம் போல ஒன் பிளஸ்ல கொடுத்திருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபைனலி இதோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 2 வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட பிரைஸ் 25Kக்கும், இன்னொன்னு 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இதோட பிரைஸ் 27Kக்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த OnePlus Nord CE4 வர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அமேசான்ல சோ நிறைய கார்டு ஆஃபர்ஸ், பேங்க் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போனை பிடிச்சிருந்தா இந்த ஸ்மார்ட் போனை போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.